ஐயன் என்று அழையுங்கள். ஐயன் என்பதிலே ஒரு தெய்வாம்சம் இருக்கிறது என்று தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளார் எண்ணினால் கூட நான் நாத்திகம்தான். இருந்தாலும் இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். வள்ளுவரை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் நம்மளுடைய அப்பாவை புரிஞ்சுக்கிற மாதிரி. அது கொஞ்சம் சவாலானது, ஆனால் அதே சமயம் ரொம்ப அவசியமானது. அதுலேயும் இன்னைக்கு நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்படுற வள்ளுவர் கொஞ்சம் சிக்கலானவரும் கூட. அதையெல்லாம் கடந்து எப்படி வள்ளுவரை புரிஞ்சுக்கிறது, எப்படி வள்ளுவரை நெருங்கிறது, எப்படி வள்ளுவரோட வாழ்கிறது, எப்படி வள்ளுவரை கொண்டாடுறது, இந்த கேள்விகளை எல்லாம் காலம் நம்ம முன்னால நிறுத்தி இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடாம நம்மளால ஒரு அடி கூட ஒரு சமூகமாக முன்னகர்ந்து போக முடியாது. ஏன்னா வள்ளுவர் இந்த நிலத்தினுடைய தந்தை. நம்ம அப்பாவை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம நம்ம வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஒன்னே முக்கால் அடியில் வாழ்க்கையை விவரித்த திருக்குறளிற்கும் அதை வடித்த வள்ளுவருக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் குமரியின் முக்கடல் சங்கமத்தில் கம்பீரமாக நிற்கிறது 133 அடி உயர சிலை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி திறந்து வைத்த அந்த சிலை வெள்ளி விழா காண்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு முதல் குறள். இது நம்ம வணங்குற கடவுளை விட கல்விதான் முதல் கடவுள். பண்பெல்லாம் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தின்மை யாதிரி தற்று. திருவள்ளுவர் தானே பேரு, திருக்குறள் எழுதிய ஆளானு. அவர் எல்லாத்தையும் வாழ்க்கையை முன்னாடியே சொல்லியிருக்காரு. நம்ம அதை நினைச்சு அப்படியே படிச்சு இருந்திருந்தா இன்னைக்கு எங்கேயோ இருந்திருக்கலாம். This is திருவள்ளுவர் who wrote திருக்குறள். வாழ்க்கை தத்துவத்தை 2 அடிகள்ல சொல்லியிருக்கிறாங்க. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அவர் உலக பொதுமறையான நூலை எழுதுனால அவருக்கு அந்த சிலை வச்சிருக்காங்க. என்னதான் உள்ளக்குள்ள இருந்தாலும் அங்க வந்தா ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குது, ஒரு சந்தோஷமான இது இருக்கு. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களையும் எங்கேயோ ஒரு இடத்துல வள்ளுவருக்கு ஒரு சிலை இருக்கு. நம்ம அலுவலகங்கள்ல, வீடுகள்ல வள்ளுவர் படம் இருக்கு. பாட புத்தகங்கள்ல வள்ளுவர் இருக்காரு. நம்ம போகக்கூடிய பேருந்துகள்ல கூட வள்ளுவரும் அவருடைய குரலும் கூடவே வருது. இப்படி நம்ம கூட எல்லா இடங்களையும் வள்ளுவர் நிறைஞ்சிருந்தாலும் குமரி முனையில விவேகானந்தர் பாறைக்கு பக்கத்துல வள்ளுவ பெருமகனாருக்கு வான் உயரத்திற்கு ஒரு சிலை ஏன் நிறுவப்பட்டது? நீலத்திரைகடல் ஓரத்துல, தூரத்துல இல்ல, நின்று உட்கார்ந்து இல்ல, நித்தம் வாரம் தவம் பண்றது இல்ல, நித்தம் தவம் பண்றாளாம். அவ யாரு? குமரி தாய். எதுக்கு தவம் பண்றா? ஆயிரக்கணக்கான நூல்களை கடல் கொண்டு போச்சுங்கிறது வரலாறு. ஆழிப்பேரலைன்னு சொல்லக்கூடிய, அப்படி சொன்னால் புரியாது, சுனாமி. ஆழிப்பேரலை வந்தபோது தமிழ்ச்சங்கம் முதல்ல அங்கே தான் இருந்தது. இந்த ஆழிப்பேரலை வந்தபோது நிறைய நூல்கள் கொண்டு போயிடுச்சு. அப்படி கொண்டு போன அந்த கடலில் போன நூல்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக அந்த தாய் தவம் செய்கிறாளோ அப்படின்னு நமக்கு தோணுது. சரி, தாய் மட்டும் ஏன் தவம் பண்ணணும்? அவருடைய தவப்புதல்வனாகிய தலைப்புதல்வனாகிய வள்ளுவனும் சேர்ந்து தாயோடு சேர்ந்து நின்று அந்த கடல் கொண்ட நூல்களை கொண்டு வர்றதுக்காக நிற்கலாமே அப்படின்னு கலைஞர் யோசிச்சிருப்பாளோ என்னமோ தெரியல. சென்னையில் வள்ளுவருக்கு ஒரு கோட்டம், அந்த பக்கம் கன்னியாகுமரியில் வள்ளுவருக்கு ஒரு சிலை. அடேப்பா, தமிழ்நாடு முழுக்க திருவள்ளுவருக்கு சொந்தம்னு பட்டா போட்டு எழுதி கொடுத்துட்டார் ஒருத்தர். யார்? டாக்டர் கலைஞர். குமரி முனையில் ஒரு வானளாவிய அளவில் 133 அடியில்
அந்த சிலையை உருவாக்க வேண்டும். குமரி முனை உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய தென்கோடி முனை என்பதால் எப்படி காஷ்மீரத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கிறதோ அதுபோல் கன்னியாகுமரிக்கும் அந்த மரியாதை இருக்கிறது. எனவே அங்கே லட்சக்கணக்கான சுற்றுலா வரக்கூடியவர்கள் வருகிறார்கள். பலரும் அந்த பகுதியில் வருகிறார்கள், அண்டை மாநிலத்திலிருந்து வருகிறார்கள், வெளிநாட்டிலிருந்து வருகிறார்கள். அவர்களெல்லாம் அந்த சிலையை பார்க்கின்ற போது அந்த சிலை யாருடைய சிலை, எதற்காக இந்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்விகள் இயல்பாக அவர்களுக்கு எழும். அதன் வாயிலாக அவர்கள் வள்ளுவரையும் குறளையும் அறிந்து கொள்வார்கள் என்கின்ற அந்த காரணத்துக்காகத்தான் கலைஞர் அவர்கள் அவ்வளவு பிரம்மாண்டமாக உருவாக்கினார். குமரி முனையில் நின்று இந்த 3 கடல்களும் இந்திய பெருங்கடலும் அரபிக்கடலும் வங்காள விரிகுடாவும் சந்தித்து கொள்கிற இந்த 3 கடல்களும் சந்தித்து பேசுகிற இந்த குமரி முனையில் நின்று யோசித்து பார்க்கும்போது தான் இந்த கம்பீரமான திருவள்ளுவர் சிலை இல்லைன்னா அந்த திருவள்ளுவர் சிலை இல்லாத கன்னியாகுமரி கடற்கரையை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியல. அடையாளங்களை கடந்து நிற்கிற ஒரு உலக இலக்கியத்திற்கு 133 அடியில் ஒரு சிலையை வைக்க முடியும் என்றால் அந்த இடம், அது நடந்த நாள், அதை செய்து காட்டியவர், இந்த எந்த பரிமாணத்திலையும் அது பெரிய பெருமிதத்தை அளிக்கிறது. திருக்குறள் அவர் தாங்க நம்முடைய அடையாளம். அதை கலைஞர் செய்தார் என்பதில் எங்களுக்கு ஒரு பெருமைங்க, ரொம்ப பெரிய பெருமை. அது அந்த அடையாளம் எப்போதும் இருக்கணுங்க. வான்புகழ் வள்ளுவர் அப்படிங்கிறோம். அவருடைய புகழ் 8 திக்குகளையும் பரவுற மாதிரி மேலும் பார்த்திங்கன்னா இன்னும் 2 திக்கையும் நம்ம சேர்க்க வேண்டி சொல்ல வேண்டியது இருக்குது. ஆகாசம் சொல்லக்கூடிய விண், அப்புறம் பூலோகம் சொல்லக்கூடிய மண், அதையும் சேர்த்தோம்னா 10 திக்குகள்லையும் திருவள்ளுவருடைய புகழ் பரவணும் என்ற ஒரு பெரிய கருத்தை அதில் குறிக்கிற மாதிரி அதில் என்ன செஞ்சுருக்கோம்னா அந்த வள்ளுவருடைய அறப்பீடம் சொல்லக்கூடிய அந்த பீடத்தை சுற்றி 10 யானைகள் சிற்பங்கள் வடிவமாக செஞ்சு அந்த 10 யானைகளும் வள்ளுவருடைய புகழை பரப்ப வேண்டும், செய்து கொண்டிருக்கின்றது என்ற கருத்தை இது பண்ணுறதுக்காக அந்த சிற்பமாக வடிச்சிருக்காங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். திருக்குறளை உண்மையிலேயே யார் எழுதுனானே இது வரைக்கும் தெரியாது. அதை வள்ளுவர் எழுதல, நிறைய பேர் எழுதுனாங்க, அதை சங்க இலக்கியத்தை தொகுத்த மாதிரி அதையும் தொகுத்துட்டாங்க இப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. வள்ளுவர் என்ன மதம், என்ன ஜாதி, என்ன இனம், என்ன ஊர், என்ன வட்டாரம், இப்படியெல்லாம் அவரை பிரிவினைகளுக்குள்ளேயும் பாகுபாட்டுக்குள்ளேயும் வள்ளுவரை நிறுத்தக்கூடிய வேலை அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, 1000 வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா உண்மையிலேயே வள்ளுவர் இது எல்லாத்தையும் கடந்து வள்ளுவத்தினுடைய சிந்தனை என்ன, அதை போய் சேர்றது தான் சரியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம நிலத்தினுடைய சிந்தனை தொன்மைக்கு நாம செய்யக்கூடிய நியாயமா இருக்கும். குமரி முனையில விவேகானந்தர் பாறைக்கு பக்கத்துல விரித்த நிலையில சுவடிகளை ஏந்தி நிற்கக்கூடிய வள்ளுவர் தான் 2000 ஆண்டு அறிவு மரபினுடைய வீழாத சாட்சி. நம்முடைய சமூக நீதியினுடைய அடிப்படை கோட்பாடாக நாம் இன்றைக்கு கொண்டோம். இன்றைக்கி எவ்வளவு டெரிவேஷன்ஸ் நம்ம கொண்டு போனாலும் இதுக்கெல்லாம் அடிப்படை நாதமாக ஒரு சிங்கிள் லைன் இருக்குது அப்படின்னா அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொன்னது தான். எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறதுன்னா அது எவ்வளோ பெரிய இதாக இருக்கணும். ஏதாவது அவன் எங்கால் இல்லைங்க அப்படி சொல்லாமல் அவர் எங்கால் தாங்க அப்படின்னு எல்லாரையும் அப்படி இருக்க முடியுதுன்னு சொன்னால் அது காரணம் அதனுடைய பெருமை தான். யாரு கேட்டாலும் இதில் பாருங்கள், இதில் பௌத்த கருத்து இருக்குது, இதில் பாருங்கள் சமண கருத்து இருக்குது, இதில் பாருங்கள் சைவ சித்தாந்த கருத்துக்குள்ளே இருக்குது, இதில் பாருங்கள் கிறிஸ்தவ கருத்துக்கள் இருக்குது சொல்லலாம். அப்போ சொல்கிற அளவுக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வகையில் இதில் சொல்லப்படுற செய்திகள் இருக்குங்கிறதா உண்மை. இந்த சமயத்தை எடுத்தாலும் பெரும்பாலான சமயங்கள் தொன்ம கதைகளுக்குள்ளே போய் சீக்கிரக்கு. அதில் கேள்வி கேட்டோம்னா நீங்கள் விட கண்டுபிடிக்க முடியுமா? கேள்வியை கேட்டோடனே உங்களை வெளியே தெளிவாங்க. ஆனால் திருவள்ளுவர்கிட்ட அப்படி இல்லை, கேள்வி கேட்க 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 தான் நம்ம உள்ளுக்குள்ளே நெருங்கி போகிறோம். அப்படின்னா அவர் ஒரு சமயம் கடந்த ஒரு மனிதர். 2வது ஜாதி சொல்கிறாங்க. அவருடைய காலத்தில் ஜாதி இல்லை. ஜாதி என்பது இடையே புகுத்தப்பட்ட ஒன்று. அவன் சொல்லி பார்த்து நான் இன்னார் வந்தார், அவர் பிறப்பிச்சார், பிறப்பிச்சதுல தான் தலையிலேருந்து வந்தான், அப்புறம் தோளிலேருந்து வந்தான்,
காலில் இருந்து வந்தார் இப்படி சொல்கிறார் இல்லையா, இங்கே அந்த கதைக்கே இடம் இல்லை. அவர் சுருக்கமாக என்ன செய்யறார், இது இந்த முட்டாள்தனத்தை பார்த்த உடனே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் பிடிச்சி விட்டார். அப்படின்னா அவருக்கு ஜாதியும் கிடையாது. இது ஒரு முறை நூல், இது ஒரு வாழ்வியல் நூல், நம் வாழ்வியலுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நூல். ஆனால் அதில் எங்கே எந்த அடையாளத்தையும் அவர் ஒரு சமய அடையாளத்தை, ஒரு மொழி அடையாளத்தை, ஒரு நிலத்தின் அடையாளத்தை, ஒரு பேரரசுகளின் அடையாளத்தில் தனது அடையாளங்களை கூட அவர் எங்கேயுமே அந்த அடையாளத்தை காட்டவே இல்லை. அதனால தான் அந்த அடையாளங்களை கடந்து நிற்கிறதுனால தான் இந்த திருவள்ளுவர் முக்கியம் பெறுகிறார். உலக சிந்தனை என்பது 2 வகைப்பட்டது. ஒன்று தனி மனிதர் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள். ஒருவர் தவம் இருந்து கண்மூடி உணவருந்தாமல் தியானத்தில் இருந்து பெறக்கூடியது என்ன என்றால், அவர் தனக்கு மோட்சம் வேண்டும் என்பதற்காக அந்த தியானத்தை தவத்தை மேற்கொள்கிறார். ஆனால் திருவள்ளுவர் நின்று கொண்டே ஒரு தவம் செய்கிறாரே, அந்த முயற்சிக்கு என்ன பொருள் என்றால், அவர் சமுதாய மேன்மைக்காக சிந்தனைகளை சொன்னவர். தனி மனித முன்னேற்றம் கருதி சொல்லுகின்ற சிந்தனைகள் ஒன்று, ஒட்டுமொத்த சமூகமே மேன்மை உற வேண்டும் என்பதற்காக தனது சிந்தனைகளை சொல்கிற ஒரு சான்றோர் யார் என்று பார்த்தால் அது திருவள்ளுவராக இருக்கிறார். கேடு இல் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை. திருக்குறளை ஒரு நீதி நூல்னு சொல்லி அதனுடைய அழகியல் மேல ஒரு வறட்சி உருவாயிருச்சோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் சொல்ல போனா இந்த மாடர்ன் சொசைட்டிக்கு, இந்த நவீன தலைமுறைக்கு திருக்குறளோட ஒரு பெரிய இடைவெளி உருவானதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா திருக்குறள் நம்மளுடைய வெறும் நீதி நூல் அப்படின்னு நம்ம சுருக்கிட முடியாது. ஏன்னா அது கவிதை வடிவுல நீதியை சொல்லக்கூடிய நூல். நம்ம பண்பாட்டினுடைய முன்மாதிரியாக உச்சமாக இருக்கிறதுனால அது ஒரு மாபெரும் கிளாசிக். நடைமுறையில் ஒரு பாக்கெட் நோட் அளவுக்கு சைஸ்ல திருக்குறள் புழங்கிக்கிட்டு இருக்கு. பாக்கெட் நோட் சைஸுக்கு புழங்கக்கூடிய ஒரே கிளாசிக் திருக்குறளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு எளிய வடிவில் இருந்தா கூட திருக்குறளை அணுகிறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேற ஏதோ நவீன கவிதை மாதிரி அல்லது நவீன பாடல்கள் மாதிரி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? அதுல ஏன் அந்த தடைகள்லாம் எப்படி கடந்து போறது? ஒரு காலத்தில் பண்டிதர்கள் வீட்டில் தான் இருந்தது. ஓலைச்சுவடிகளாக இருக்கிற போது பண்டிதர்கள் வீட்டில் தான் இருந்தது. திருப்பி பதிப்பிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் கற்றறிந்த அறிஞர்களுடைய வீடுகளில் தான் அது புக் ஷெல்ஃபில் இருந்தது. அதை எல்லாத்தையுமே கொண்டு வெகுஜனப்படுத்தி இலக்கியங்களை கொண்டு வந்த ஒரு பெருமை திராவிட இயக்கத்துக்கு உண்டு. குறிப்பாக கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்களும் அதை சிறப்பாக செஞ்சாங்க. எப்படி ஒரு சிலப்பதிகாரத்தை ஒரு பூம்புகார்னு திரைப்படமாக வந்தபோது அது நிறைய பேருக்கு போய் அது சேர்ந்தது இல்லையா? இன்னைக்கு ஏஐ வந்ததுக்கப்புறம் திருவள்ளுவரே அதை சொல்கிற மாதிரி கூட நீங்கள் கொண்டு டெபிக்ட் பண்ணலாம். திருக்குறள் ஒரு கடைசி மனிதனுக்கான ஒரு குறள், ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு குறள். அதனால் அவர் மக்களின் சார்பாக நின்று பேசுவதனால மக்கள் உள்ளவரையும் இந்த திருக்குறளுக்கான ரெலவன்ஸ் தொடர்ந்து, அதற்கான பொருத்தப்பாடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இன்னும் சொல்லப்போனால் திருவள்ளுவரை பேசுகிறதன் மூலமாக நம்ம பல சமகால அரசியலை, நம்ம பண்பாட்டு அரசியலை பேசுகிறோம். கற்க கசடர கற்பவை கற்றபில் நிற்க அதற்கு தக குறள் எல்லோருக்கும் தெரிந்த குறள் தான். அதில் திருவள்ளுவர் ஒரு நுட்பமான ஒரு செய்தியை கையாளுவார். அந்த கற்க என்கிற முதற் சொல் இருக்கிறது, முதற் சீர் இருக்கிறது, அதை மற்ற எல்லா சொற்களோடும் சேர்த்து நீங்கள் பார்த்து பொருள் கொள்ளலாம். உதாரணமாக கற்க எதற்காக படிக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஏதாவது படிக்க வேண்டும் என்பதற்காகவே படிக்க வேண்டும். எழுத்தறிவு தெரியாமல் படிக்க முடியாது. கற்க. பிறகு கசடர கற்க என்றால் உங்களிடம் இருக்கிற குற்றங்களை குறைத்துக் கொள்வதற்காக, தீமைகளை போக்கிக் கொள்வதற்காக நீங்கள் படிக்கணும். கற்க கசடர கற்க என்றால் சமூகத்தில் உள்ள அநீதிகளை, தீமைகளை களைவதற்காகவும் படிக்கணும். கற்க கசடர கற்க கற்பவை. எதை படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் படிக்கணும். அப்புறம் அந்த தெரிந்து கொண்டதை கற்பவை படிக்கணும். பிறகு கற்றபின் நிற்கிறாதீங்க, தொடர்ந்து படிங்க. அப்பிறகு கற்றபின் மீண்டும் படிச்சுட்டு இருங்க. பிறகு எதுக்கு படிக்கிறோம்? நிற்க, அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக நீங்கள் படிங்க. பிறகு அதற்கு தக வழுத்தினால் தும்மினேனாக அழித்து அழுதார் யாருள்ளி தும்மினது. ஒரு தும்மல்
ரெண்டு கணவன் மனைவி உறவு இருக்கிற இடத்துல சின்ன ஊழலுக்கான ஒரு இடமாக அதை அற்புதமாக ஒரு இலக்கியமாக ஆக்கியிருப்போம். இப்படி ஒரு தும்மலை இலக்கியமாக்கி இருக்கிறது திருவள்ளுவர் தான். குடும்பம் நடத்தணும், அதனால தான் அவருக்கு கற்பனையை கொண்டு போய் அங்கே காமத்துப்பாரில் வந்து கற்பனை வச்சார். இங்கே கற்பனை வைக்க முடியாது, இங்கே இல்லைன்னு சொல்லிட முடியாது, மற்றதில் கற்பனை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் காமத்துப்பாரில் வச்சிருக்கக்கூடிய கற்பனை இருக்கு பாருங்க, அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞன் என்பதற்கு அதுதான் அடையாளம். உன் அழகுக்கு முன்னாடி ஏதாவது நிற்குமா ஆச்சான்னு சொன்ன உடனே அப்படியே பனிமழையாக கரைஞ்சான். பன்மாய கல்லன் பனிமொழி என்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உறுதி இருக்கே, அதை என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்படுது. நான் என்னென்ன செய்யணும் அப்படின்றானா, ஒரு குடும்பம் என்பது ஒருவர் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும். வள்ளுவரை பொறுத்த அளவு ஒரு சிறப்பு, அவர் தமிழில் எழுதியிருந்தாலும் கூட தமிழ்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. அது காரணம் என்ன அப்படின்னா, அவர் விரும்புகிறது உலக மொழிகள் எல்லாத்துலேயும் இது போன்ற நீதி போய் சேரட்டுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ரெண்டாவது, அவர் இறைவன் அப்படிங்கிற சொல்கிறாரு தவிர கடவுளுங்கிற சொல்லலை. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆகுல் போகுல்னு சொல்லக்கூடிய விதிகளை பற்றி சொல்கிறார். அதை விதி சொன்னாலும் விதினால முடங்கி கிடக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊழையும் உப்பக்கம் காண்பதுன்னு சொல்கிறாரு. மனத்து கண் மாசு இளநாதல் ஆனைத்து அரண் போடுற சட்டம். மற்றதெல்லாம் என்ன அப்படின்னாரு, மற்றைய தர்மம் எல்லாம் ஆகுல நீரை பெற வெறும் ஆர்ப்பாட்டம் கூட சும்மா பேசிக்கிறது, தவளை கத்துற மாதிரி கூட கூட கூடன்னு கத்துறது பெஸ்ட்டு அப்படின்னாரு. இப்படி ஒரு டெஃபினேஷன் யாராவது சொல்லியிருக்காங்களா? பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பயணம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில நமக்கு அந்த இடம் குறித்த ஒரு அறிதல் முதல்ல வேணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கும் நமக்குமான ஒரு ஆள் உள்ளம் கொள்ளக்கூடிய தொடர்பு ரொம்ப அவசியமானது. இப்படி பயணம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க நினைவுக்குள்ள அது இன்னும் பெருகிக்கிட்டே இருக்கக்கூடியதுதான் பயணம். இன்னும் வெவ்வேறு அனுபவங்களை, வெவ்வேறு பிறப்புகளை, தரிசனங்களை கொடுக்கக்கூடியதான் பயணம். அந்த வகையில குமரி முனையில நம்மளுடைய தமிழ் தந்தை, இன்னும் சொல்ல போனா மானுட நீதியினுடைய தந்தை, அவர் பொது உலகியலுடைய தந்தை. அப்போ அந்த மனுஷரை, அவரை பார்க்க போற பயணம், அவருக்கு வான் உயரத்துல குமரி முனையில் இருக்கக்கூடிய இந்த சிலையை பார்க்க போற பயணம் அப்படிங்கிறது ஒரு வகையில ஒவ்வொரு தமிழருக்குமே ரொம்ப உணர்வு பூர்வமானது, ரொம்ப உயிருக்கு நெருக்கமானது. சிலையினுடைய உச்சகட்ட சுவாரஸ்யம், உச்சகட்டமான அந்த பண்பாடு ஒளிரக்கூடிய இடம் அப்படின்னா அவர் கையில் இருக்கக்கூடிய சுவடி தான். 2000 வருஷங்களாக இந்த இந்த தமிழ் நிலம் வந்து வீழாம, அதாவது கீழேயே விடாம தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அறிவு ஆயுதம், அதனுடைய சாட்சி, அதனுடைய குறியீடு படிவம் தான் வள்ளுவர் கையில வச்சிருக்கூடிய சுவடி. இதுலயும் அந்த சுவடி அப்படிங்கிறது விருத்த நிலையில வச்சிருக்காரு, அது கட்டி வைக்கல, விருத்த நிலையில அந்த சுவடி இருக்கு. இப்படி இந்த வள்ளுவம் தொடர்பாக ஏகப்பட்ட சுவாரஸ்யங்களோட இந்த குமரி முனையில அவருடைய சிலை கீழே அவரை தரிசிக்க போறோம். அணுவை துளைத்து 7 கடலை பூத்தி குறுகத் தெரித்த குரல் என்று அதற்கு ஒரு பாயிரத்தை சொல்கிறார்கள். காரணம் என்ன 1.5 அடி தான் இருக்குது, ஆனால் அது சொல்லாத போகும்போது இதில் சுருங்க சொல்லி விரிக்கின்ற பொருளை கொடுக்கக்கூடிய ஒன்று. அது சொல்லாத பொருள், தொடாத பொருள் எதுவுமே இல்லை என்ற காரணத்தினால்தான் யாராக இருந்தாலும், எவ்வளவு நூற்றாண்டுகளை கடந்ததாக இருந்தாலும், எப்போதும் குரல் வந்து அது நிலைத்ததாக இருக்கும், எப்போதும் அது பொருள் புரிந்ததாக, எல்லாருக்கும் எல்லா காலகட்டங்களிலும் அது ஒரு ரெலவெண்ட்டானதாக இருக்கும். தமிழ்நாடு அளவுக்கு திருவள்ளுவர் என்ற ஒரு எழுத்தாளர் கொண்டாடப்பட்டுவதைப் போல இன்னொரு எழுத்தாளருக்கு உலகத்தில் இவ்வளோ பெரிய சிலை இருக்கான்னு தெரியாது. ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்குது, இப்போ குஜராத்தில் ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி இருக்குது. ஆனால் இந்த சிலைக்கு வந்து இப்போது ஸ்டேச்சு ஆஃப் விஸ்டம் என்ற பெயரில் அறிவு சிலை, பேரறிவு சிலைன்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. 21ஆம் நூற்றாண்டில் நம்ம குறுஞ்செய்தி படிக்கிறோம். இந்த குறுஞ்செய்தி தான் படிப்பாங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட திருவள்ளுவர் அன்னைக்கே குறுஞ்செய்தி அளவு தான் எழுதியிருக்கிறாரு. 7 சொற்களை கொண்ட திருக்குறளாக எழுதியிருக்கிறார்.
யாராவது தெரியுமா? திருவள்ளுவர் தெரியுமா? இப்போ ஐடி முடிச்சுட்டா நம்ம வந்து யூஎஸ் போகலான்னு தெரியுமா? யாதானும் நாடாமாங்கிறாரு. நீ நல்லா படிச்சுன்னா உனக்கு எல்லா இடமும் நாடு தான். யாது முறை யாவருங்கள் இருந்து எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா நீங்கள் படித்தா தான் சாத்தியமாகும். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். சாகிற வரைக்கும் படிச்சுட்டு இருக்கணுங்கிறாருங்க இல்லை? நன்றி மறப்பது நன்று அன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. தற்போது தமிழ்நாட்டின் பெருமையாக வானுயர்ந்து நிற்கும் இந்த வள்ளுவர் சிலையும் அதன் கட்டுமான பணியும் பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியது. இவருடைய உடம்பானது வந்து பார்த்திங்கன்னா பல கர்வு மடிப்புகளோட கூடியது. அந்த ட்ரெஸ்ஸு ஆடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு பணி தான், சவால் நிறைந்த பணி தான். இந்த குழந்தைங்களாம் இந்த பஸ்ஸுங்கிற ஒரு கேம் பார்த்துருப்பீங்க. ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணணும். அதில் வந்து இந்த வரிவாளங்கள்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த மாதிரி சேர்த்த பிறகு இதெல்லாம் வந்து அங்கே ஜாயிண்டிங் ஒர்க் பண்ண பிறகு சிலையிலேயே கார்விங் பண்ணக்கூடிய ஒரு பணியும் நிறையா இருக்கும். சிலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எந்த விதமான மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் மிஷினரிஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாமே மேனுவல் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஒளி சுத்தியல் அந்த மாதிரி. அதிலே பார்த்திங்கன்னா கல்லுகளை மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு எந்த விதமான இதெல்லாம் இல்லை, கிரேன்ஸ் எதுவுமே இல்லை. அதெல்லாம் வந்து இந்த செயின் புள்ளி அப்படிங்கிற மாதிரி இந்த செயின் புள்ளியை கொண்டு இந்த இழுத்து தான் மேலே எடுத்துகிட்டு போயிருக்கோம். நாங்களாம் வந்து ஸ்தபதி சொன்னார், இந்த ஜாயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் உள்ள வரக்கூடிய அந்த ஒரு ஆடையில் வரக்கூடிய ட்ரெஸ் அலங்காரங்கள்லாம் வந்து மார்க்கிங் பண்ண சொன்னார். அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணும்போது பார்த்திங்கன்னா காற்றினுடைய வேகம் ஜாஸ்தியாக இருக்கும், எங்களே தள்ளிடும். அந்த மாதிரி வந்து அந்த சூழ்நிலைகள், அந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கற்க கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. வள்ளுவரை இந்த நிலத்தின் தந்தை மட்டுமல்ல, பேரறிவின் தந்தை, அன்பின் தந்தை, அறத்தின் தந்தை, சமத்துவத்தின் தந்தை, மானுட நீதியின் தந்தை, மனித இனம் அடைய வேண்டிய பொன் கனவை உருவாக்கிய பேரருளாளர். திருவள்ளுவர் சிலை வந்து அவர் எல்லாவற்றுக்கும் அடையாளங்களை கடந்தவர். திருவள்ளுவரின் சிலையை பாராளுமன்றத்தில் நிறுவ வேண்டும், வளாகத்தில், உச்சநீதிமன்ற வளாகத்தில் நிறுவ வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஐநா சபை வளாகத்தில் நிறுவப்படுவதற்கான பொருத்தமான ஒரு சிலை இருக்கிறது என்றால் அது திருவள்ளுவரின் சிலைதான். வள்ளுவர் இந்த நிலத்தினுடைய தந்தை மட்டுமல்ல, அவர் பேரறிவின் தந்தை, அன்பின் தந்தை, அறத்தின் தந்தை, சமத்துவத்தின் தந்தை, மானுட நீதியின் தந்தை. உண்மையில மனித இனம் அடைய வேண்டிய ஒரு பொன் கனவை உருவாக்கிய பேர் அருளாளர். வள்ளுவரை கொண்டாடுறது அப்படிங்கிறது ஒரு வகையில உலகின் மாபெரும் லட்சியத்தில் ஒன்றை கொண்டாடுவதுதான். எனவே வள்ளுவரை கொண்டாடுவோம். என்றென்றும் சலிக்காமல், மறக்காமல், மறுக்காமல் அதே உயிர்ப்போடு கொண்டாடிக்கொண்டே இருப்போம்.